الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கம்பம் மஸ்ஜிதுல் முஸ்லிமின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். நிஜமாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற சபைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இது போன்ற சபைகளில் பங்கெடுக்கக்கூடிய அந்த மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை தருகிறான் என்று சொன்னார்கள். அவர்களை நரகத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போல அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய நாடி இருந்தால் நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஒரு அடியார்களுக்கு நன்மை செய்ய முடிவெடுத்து விட்டால் அந்த அடியாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் நினைப்பதை போன்று பொருளாதாரத்தை கொடுத்து விட மாட்டான், ஆட்சியை கொடுத்து விட மாட்டான், அதிகாரத்தை கொடுத்து விட மாட்டான், தங்கங்களையும் வெள்ளியும் அள்ளி அள்ளி அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். ஒரு அடியானை அல்லாஹ் விரும்பி விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், நல்ல செய்திகள் சொல்லக்கூடிய சபைகளில் அல்லாஹ் பங்கெடுக்க வைப்பான். குர்ஆனுடைய வசனங்களை பேசக்கூடிய சபையிலே அல்லாஹ் பங்கெடுக்க வைப்பான். நபிகளிலே பேசக்கூடிய சபைகளில் அல்லாஹ் பங்கெடுக்க வைப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையிலே இங்கே வந்து இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நம் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மை செய்ய நாடிவிட்டால் நல்லதை கேட்க செய்வான் என்கிற அடிப்படையிலே இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நன்மையை நாடி இருக்கிறான் என்பதை முதல் செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சூரத்துல் கியாமா என்கிற அத்தியாயத்தை என்கிற சூறாவை மையப்படுத்தி அதிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்கிற செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கியாமா என்கிற அத்தியாயத்தை நாம் படிப்பதற்கு முன்னால் முதலிலே குர்ஆன் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்று சொன்னால் நம்முடைய மக்கள் மத்தியிலே எப்படி குர்ஆனை பார்க்கிறோம் என்று கேட்டால், ஏதேனும் மரணித்த வீட்டில் குர்ஆனை வைத்து ஓதுவோம், அல்லது வேறேனும் சந்தர்ப்பங்களில் குர்ஆனை ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது மாதிரி இடங்களிலே குர்ஆனை எடுத்து ஓதுவோம். குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு எங்கெல்லாம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்தால், மரணித்த வீட்டிலே அல்லது ரமலானுடைய மாதத்திலே
அல்லது ஏதேனும் சந்தர்ப்பங்களில்தான் நமக்கும் குரானுக்குமான தொடர்பு இருக்கும். மற்ற எல்லா நேரங்களிலும் குரானிலிருந்து மிக தூரமாக விலகி இருப்போம். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஈமானோடு வாழ வேண்டும் என்றால், இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், பாவங்களிலிருந்து அவன் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதமாக அல்லாஹ் குரானைத்தான் சொல்லி காட்டுகிறான். நம்ம எத்தனையோ பாவங்களை செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுவதற்குரிய வழியை அல்லாஹ் குரானிலே வைத்திருக்கிறான். யாரெல்லாம் குரானோடு அதிக தொடர்பிலே இருக்கிறார்களோ, திருமறை குரானை வாசிக்கிறார்களோ, திருமறை குரானை சிந்திக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலான பாவங்களிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் குரானுடைய வசனங்கள் அவர்களை எப்படி மாற்றும் என்று கேட்டால், ஒரு உறுதியுள்ள ஈமான்தாரியாக அது மாற்றும். ஒரு இரையச்சம் உள்ள ஈமான்தாரியாக அந்த திருமறை குரானுடைய வசனங்கள் அவரை மாற்றும். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு வ ஸாதத்துஹும் ஈமானா. நம்பிக்கை கொண்டவர்கள் யார் எனில், அல்லாஹுவை பற்றி அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், அல்லாஹுவை பற்றி அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போகும். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும். முழுவதுமாக தங்கள் இறைவனை சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே குரானுடைய வசனங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்று கேட்டால், எப்போல்லாம் நம் குரானை படிக்கிறோமோ, குரானுடைய வசனங்களை சிந்திக்கிறோமோ, குரானுடைய போதனைகளை செவிமடுக்கிறோமோ, அப்போதெல்லாம் ஈமான் அவர்களை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரையச்சம் அவர்களை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான இரையச்சத்தை உறுதியாக்குவதற்கு, உறுதியாக பின்பற்றுவதற்கு ஒரு அற்புதமான வேதம் தான் திருமறை குரான். ஆனா பெரும்பாலும் இன்றைக்கு நாம் திருமறை குரானை எடுத்து ஓதக்கூடியவர்கள் கூட படிப்பதில்லை, படிப்பவர்கள் கூட சிந்திப்பதில்லை. அல்லாஹ் இந்த குரானுடைய வசனத்தில் என்ன பேசுகிறான் என்று அது பற்றி மற்றவர்களிடத்துல கேட்பது இல்லை. ஏதோ மேலோட்டமாக வந்தோம், ஏதோ பயானுக்கு அழைச்சாங்கன்னா பயான்ல சொல்லக்கூடிய குரானுடைய வசனங்கள் நபிமொழிகளை கேட்டோம், ஏதோ அவ்வளவுதான், பிரிந்து சென்று விட்டோம் என்பதை போன்று பெரும்பாலான நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதிகள் குரானுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக செலவிடப்படுகிறதா, அதை ஆழ்மனதிலே உள்வாங்கி தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ் என்னிடத்துல என்ன பேசுகிறான் என்று சிந்தனை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நிஜமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குரானிலே அவ்வளவு செய்திகளை நம் தனிமையிலே அமர்ந்து சிந்தித்து படிப்பினை பெற்று அதை பின்பற்றுவதற்குரிய எல்லா செய்திகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அந்த திருமறை குரானுடைய வசனங்களை நீங்கள் அதை சிந்திப்பதற்காக, நீங்கள் அதை படிப்பதற்காக, நீங்கள் வீடுகளில் சென்று அல்லாஹ் என்னிடத்துல என்ன பேசுகிறான், அல்லாஹ் என்னிடத்துல என்ன சொல்லுகிறான் என்பதை முயற்சி செய்வதற்காகத்தான் இந்த சூரத்துல் கியாமா என்கிற அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை ஒரு சில நிமிடங்களிலே நான் இங்கே சொல்ல இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த விளக்க உரையினுடைய காரணம் வெறுமனே இந்த ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல, இது போன்ற 113 அத்தியாயங்களை அல்லாஹ் குரானிலே பேசுகிறான். அப்ப இந்த அத்தியாயத்தை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்ல விளைகிற பொழுது, அந்த அத்தியாயத்தை பற்றி அல்லாஹ் இப்படி எல்லாம் சிந்திக்க சொல்லுகிறான், இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இது போலெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்தி காட்ட இருக்கிறான் என்று அந்த ஒரு அத்தியாயத்திலே, சிறிய அத்தியாயத்தை நான் விளக்கி காட்டுகிற பொழுது, நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு சென்று ஏனைய அத்தியாயங்களிலே எத்தனையோ சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கிறது, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் அஸ்ர் என்று எத்தனையோ சின்ன சின்ன அத்தியாயங்களை கொண்ட சூறாக்கள் இருக்கிறது. அந்த சூறாக்களை நீங்கள் எடுத்து அந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன பேசுகிறான், அந்த சூறாவுக்கான விளக்கம் என்ன என்பதை நீங்கள் வீடுகளுக்கு சென்று அதை எடுத்து படிப்பதற்காகத்தான் குரானுடைய இந்த அத்தியாயங்களிலே இன்றைய தினம் நான் உங்கள் மத்தியிலே எடுத்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே,
நான் எடுத்திருக்கிற அத்தியாயம் குர்ஆனுடைய 75வது அத்தியாயம், 75வது சூரா. இந்த சூராவுக்குடைய பெயரை என்ன என்று கேட்டால் சூரத்துல் கியாமா. கியாமா என்றால் நம் அனைவருக்கும் தெரியும், மறுமை நாள், இறைவனின் முன்னால் விசாரணைக்காக நிற்கிற ஒரு நாள் என்று அந்த பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாம நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூராவை அடையாளப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த சூரத்துல் கியாமா என்கிற சூராவை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரருக்கு வேற எந்த ஒரு விளக்கத்தையும் சொல்லாமல் சூரா கியாமாவிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்து அதை அப்படியே தமிழ் மொழிபெயர்ப்பாக எடுத்து அந்த முஸ்லிம் அல்லாத சகோதரிடத்துல எடுத்து கையிலே கொடுத்தால் அந்த கையிலே கொடுத்திருக்கிற அந்த தமிழ் மொழி பெயர்ப்பை ஒரு மனிதன் வாசிக்க முற்பட்டால், ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் அந்த சூரா கியாமா என்கிற அத்தியாயத்தை வாசிக்கிறார், வாசித்து விட்டு செல்லாமல் வாசித்து சிந்திக்கிறார். அப்படி ஒருவர் சிந்திக்க முற்பட்டால் இந்த கியாமா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளப்பரிய தாக்கமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அந்த சூறாவில் அல்லாஹ் கியாமத் நாளில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை அறிவுபூர்வமாகவும் தத்துவ ரீதியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அதை படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது நடுநிலையோடு படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான சில வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா கியாமா என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்து நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சத்தியம் செய்கிறான். எதன் மீது சத்தியம் செய்கிறான்? கியாமத்து நாள், மறுமை நாள், இறைவனின் முன்னால் விசாரணைக்காக நிற்கக்கூடிய அந்த நாள், அந்த நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்துவிட்டு அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். சிந்தித்து பாருங்க அன்புள்ள சகோதரிகளே, சத்தியம் என்பதை பொறுத்தவரை நாம் இன்றைக்கு உலகத்துல சாதாரணமாக செய்வோம். தாய் மீது, தந்தை மீது, குர்ஆன் மீது சத்தியமாக, என் புள்ள மேல சத்தியமாக அப்படிலாம் செய்வோம். ஆனால் ஒரு முஸ்லிம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை முன்னிறுத்தி மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். நான் எந்த ஒன்றின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் அதை கண்காணிக்கிறான், அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே தான் எதையெல்லாம் படைத்தானோ அது குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். குர்ஆன்ல இந்த அத்தியாயம் மட்டுமல்ல, நீங்க குர்ஆனுடைய கடைசி அத்தியாயமான எந்த ஒரு சூறாக்களை எடுத்து பார்த்தாலும் அதுல நிறைய சத்தியங்களை அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான். குர்ஆனை வளமையாக வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், குர்ஆன்ல சின்ன சின்ன சூறாக்கள் விளக்கத்தை தேடுபவர்களுக்கு தெரியும், பல சத்தியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான், வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக என்று பேசுகிறான். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் எந்த இடத்திலே வைத்து பேசுகிறான் என்று கேட்டால் மறுமை நாளின் இடத்திலே வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மனிதர்களும் விசாரிக்கக்கூடிய அந்த நாளிலே ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே நொந்து கொள்ளும். தான் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பாவங்களாக செய்து வந்ததோ அப்படி செய்து விட்டேனே என்று தன்னைத்தானே குறை கூறிக்கொள்ளுமே, தன்னைத்தானே வசைபாடிக் கொள்ளுமே. அந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவது வசனத்திலே சத்தியம் செய்கிறான். செஞ்சிட்டு அல்லாஹ் மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா. அல்லாஹ் மூன்றாவதாக கேட்கிறான், மனிதனுடைய எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப பொதுவாக மனிதர்கள் மக்கத்து குறைஷிகள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்று கேட்டால், அல்லாஹ் எங்களை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான், நாங்கள் மரணித்த பிறகு, நாங்கள் மரணித்து எங்களை ஜனாசாவாக குழிக்குள் அடக்கிவிட்ட பிறகு அல்லாஹ் எங்களை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று மக்கத்து குறைஷிகள் கேட்டார்கள். இஸ்லாத்தை விமர்சிக்கிற எத்தனையோ மக்கள் கேட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கேட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவர்களுக்குத்தான் சொல்லி காட்டுகிறான், அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இதாமா, மனிதனுடைய எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று மனிதன் நினைத்து கொண்டானா? கேட்டுட்டு அல்லாஹ், நீங்கள் சூரா யாசினிலே இது போன்ற ஒரு வசனத்தை பார்க்கலாம். சூரா யாசின் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அத்தியாயம், 36வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்திலே அல்லாஹ் இது போன்ற ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லுகிறான். அதுல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் கேட்டா, வல் அரபலனா மஸல் நசிய ஹல்கா கால மை யுஹி இலாம வஹிய ரமீம். அவன் நமக்கு உதாரணம் சொல்லுகிறான். எப்படி உதாரணம் சொல்லுகிறான்? தாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிட்டு அவன் நமக்கு நம்மீது அவன் உதாரணம் சொல்லுகிறான். அல்லாஹ் எங்களை எப்படி எலும்புகளை ஒன்று திரட்டுவான் என்று. ஏன்னா நீ அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க, நீ எப்படி படைச்சிருக்க உன்னை, நீ உன்னையே நீ மறந்து விட்டு எனக்கு அவன் உதாரணம் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யுஹியல்லதி அன்ஷா அவ்வள மர்ரத்தின் வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். முதல் தடவை யார் உங்களை படைத்தானோ அவன்தான் உங்களை மீண்டும் ஒரு முறை படைப்பான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பையும் அறிந்தவனாக இருக்கிறான். இதுக்கு முன்னாடி யார் முதல் தடவை உன்னை படைத்தானோ அவன்தான் உன்னை மீண்டும் படைப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யாசின் என்கிற அத்தியாயத்திலே இது போன்ற மனிதன் கேட்கிற கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இந்த சூரா கியாமா என்கிற அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே அல்லாஹ் கேட்டான், மனிதனுடைய எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று நினைத்தானா என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்திலே அதற்கான பதிலை சொல்லுகிறான். பலா, அவ்வாறல்ல, காதிரீன் அலா நுஸவ்விய பனானா, அப்படி அல்ல, அவனுடைய விரல் நுனிகளை கூட நாம் சீராக்க ஆற்றல் படைத்தவர்கள். இப்ப எலும்ப கூட நீ ஒண்ணு திரட்ட மாட்டோம் நீ நினைக்கிறியே, உன் விரல் நுனிகள் இருக்கிறதே, அந்த விரல் நுனிகளை கூட சீராக்க உருவமாக்க அதிலே ஆற்றல் படைத்தவர்கள் நாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், எப்போது பேசப்பட்ட வசனம். இன்றைக்கு நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி காட்டுவதற்கு இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்திருக்கிற மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பிங்கர் பிரிண்ட், கைரேகை என்று சொல்வார்கள். உலகத்துல பிறந்த ஒரே வயிற்றிலே பிறந்த 2 குழந்தைகளுக்கு கூட ஒருவருக்கு இருக்கிற ரேகை போன்று இன்னொருவருக்கு அது போன்ற ரேகை இல்லை. உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிறார்களோ அத்தனை பேரையும் வேறுபடுத்தி காட்டுவது அவனுடைய விரல் ரேகை தான், அவனுடைய பெருள் விரல் தான் எல்லா மனிதர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது என்று இன்றைக்கு மனித சமுதாயம் கண்டுபிடித்திருக்கிறது. அன்றைய நாளிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை. இப்படி ஒரு மனிதனால் யாராலும் பேச முடியாது. அப்படி அல்லாஹ் பேசுகிறான், அவனுடைய விரல் நுனிகளை நாம் சீராக்க ஆற்றல் படைத்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி பேசுகிறான் பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அறிவுபூர்வமாக, சிந்தனை பூர்வமாக, தத்துவ பூர்வமாக அல்லாஹ் மறுமையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறான். கட்டாயமாக உங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் மட்டுமல்ல, உங்கள் விரல் ரேகை இருக்கிறதே, அந்த விரல் ரேகைக்குள்ளே ஏராளமான ரேகைகளை அல்லாஹ் ஓட விட்டிருக்கிறானே, அதை கூட வடிவமைப்பவர்கள் நாம். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே கேட்கிறான், பல் யுரீதுல் இன்சானுல் யஃப்ஜுரு அமாமா. இவற்றையெல்லாம் அறிந்த போதும் கூட தன் இறைவனுக்கு மனிதன் குற்றம் செய்யவே நாடுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, தெரியும், படைப்பவனை பற்றி உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும்.
மீண்டும் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு கூட அல்லாஹ் இயற்கையாகவே அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையை அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மனிதன் பாவம் செய்யவே நாடுகிறான். எப்படிப்பட்ட இறைவனுக்கு முன்னால்? யார் படைத்தானோ, யார் வடிவமைத்தானோ, யார் சீராக்கினானோ அந்த இறைவனுக்கு முன்னால் மனித இயல்பை அல்லாஹ் பேசுகிறான். மனிதன் குற்றம் செய்யவே விரும்புகிறான். அன்புள்ள சகோதரர்களை, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து கேட்கிறான் இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி என்ன? அவன் மனிதர்களுக்கு அல்லாஹ் மனிதனுடைய எலும்புகளை ஒன்று திரட்ட மாற்றோம் என்று நினைத்தானா என்ற கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொன்னான். எப்படி சொன்னான்? அப்படி அல்ல, உன் விரல் நுனிகள் இருக்கிறதே அதை கூட நாம் மீண்டும் கொண்டு வருவோம், மீண்டும் படைப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அப்படி இருந்த போதும் கூட மனிதன் இறைவனுக்கு முன்னால் குஃப்ர் செய்ய, இணை வைக்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய விரும்புகிறான் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் மனிதன் கேட்கக்கூடிய இரண்டாவது கேள்விக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அல்லாஹ் 6வது வசனத்தில் கேட்கிறான். எஸ்ஸலு ஐயான யௌமுல் கியாமா, கியாமத் நாள் எப்போது என்று கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும், ஒவ்வொரு இறை தூதர்களும் தன் சமூக மக்களிடத்தில் கேட்ட எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கேள்விகளிலே எல்லா சமூக மக்களும் தன் தூதர்களை நோக்கி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எப்போது அந்த நாள் வரும்? எப்போது மறுமை நாள் வரும்? எப்போது விசாரணை நாள் வரும்? மனிதர்கள் கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ் பதில் சொல்லவில்லை. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ், நபியே உங்களிடத்துல கேட்கிறார்கள், மறுமை எப்போது வரும் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஃபீமா அன்த மின் திக்ராஹ, அதை பற்றி சொல்லுவதற்கு என்னிடத்துல என்ன இருக்கிறது? இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதை பற்றி அறிவியல் எல்லாம் படைத்த இறைவனிடத்திலே இருக்கிறது. மறுமை நாளை பற்றி அறிவு எந்த நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறிவை கொடுக்கவில்லை. மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறார். அதனால அல்லாஹ் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன சொல்லல? மறுமை நாள் இப்ப வந்துரும், அடுத்த வருஷம் வந்துரும், அல்லாஹ் டேட்ட சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்தடுத்த வசனங்களிலே பேசுகிறான். காலத்தை சொல்லாத ரப்புல் ஆலமீன் அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். என்னைக்கு வரும்னு சொல்லாம, வந்தால் எப்படி இருக்கும், வந்தால் என்ன நிலைமையில இருக்கும், வந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும், வந்தால் மனிதர்கள் என்ன செய்வார்கள், அடுக்கிக் கொண்டே வருகிறான். கேட்டுட்டு எஸ்ஸலு ஐயான யௌமுல் கியாமா, கியாமத் நாள் எப்போது என்று கேட்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபைதா பரிக்கல் பசர், பார்வைகள் உருள ஆரம்பிக்குமே. அன்புள்ள சகோதரர், மிகப்பெரிய பயங்கரமான சம்பவம். மனிதனுடைய உடலிலே ஏற்படக்கூடிய மற்ற உறுப்புகள் வேலை செய்வதை விட அந்த பயங்கரத்தை காட்டக்கூடிய முதல் ஆயுதம் பார்வைதான். அதனாலதான் ஒருத்தர் கோபத்தோடு பார்த்தாலே கண்டுபிடி, கண்ணை பாருப்பா சொல்றோமா இல்ல? ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது, திடுக்கம் நடக்கிறது என்று சொன்னால் முதலில் காட்டி கொடுப்பது கண்கள் தான். அதுபோல அந்த நாள் வந்து விட்டால், அந்த மறுமை நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டால் பார்வைகள் உருள ஆரம்பித்து விடும். ஃபைதா பரிக்கல் பசர் வஹஸஃபல் கமர், சந்திரன் ஒளி இழந்து விட்டால், வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டால். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நாள் அப்படித்தான். அந்த நாள் ஏற்பட்ட உடனே அவனுடைய பார்வைகள் உருள ஆரம்பித்து விடும். சந்திரன் ஒளி இழக்க ஆரம்பித்து விடும். சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ள ஆரம்பித்து விடும். அப்போது மனிதன் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நாளிலே, அந்த நேரத்திலே மனிதர்கள் கேட்பார்களாம், விரண்டோடப்படக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்பான். தப்பிக்கக்கூடிய இடம் எங்கே என்று கேட்பான். தப்பிக்க முடியுமா? அந்த நாள் ஏற்பட்ட பிறகு மனிதனால்
தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? இறைவனிடமிருந்து தப்பிக்க முடியுமா? அன்புள்ள சகோதரர்களே, இதோ இந்த ஊரிலே கம்பத்திலே அழிவு வந்தால் அருகிலே இருக்கிற ஊரிலே தப்பித்து விடலாம். தமிழகத்திலே அழிவு வந்தால் அண்டை மாநிலத்திலே இருக்கிற ஊருக்கு தப்பித்து விடலாம். இந்தியா நாட்டிலே அழிவு வந்தால் அருகிலே இருக்கிற நாட்டை பிடித்து தப்பித்து விடலாம். ஒட்டுமொத்த உலகமும் அழியக்கூடிய நேரத்திலே அன்றைய நாளிலே எந்த ஒதுக்குமிடமும் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லாலா வசர், இல்லை இல்லை, தப்பிக்கிற எந்த இடமும் இல்லை. இலா ரப்பிக்க யௌம இதினில் முஸ்தகர், அந்நாளிலே உமது இறைவனிடம் மட்டுமே தங்குமிடம் உள்ளது. அந்த நாளில் எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஒளிய முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே மட்டுமே அவனுடைய ஒதுங்குமிடமும் தங்குமிடமும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கேட்கிறான், யுனப்பவுல் இன்சானு யௌமைதின் பிமா கத்தம வாஹர். மனிதன் அந்த நாளிலே அவன் உலகத்தில் செய்த முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் பற்றி அன்றைக்கு மனிதன் அறிவிக்கப்படுவான். சகோதரர்களே, உலக வாழ்க்கை, அந்த நாளில் விசாரணை. உலகத்தில் என்ன செய்தாலும் 10 வயதிலிருந்து 60 வயது வரையிலே மரணிக்கிறோம் என்று சொன்னால் 10ல என்ன, 15ல என்ன, 20ல என்ன, 30ல என்ன, 40ல என்ன, 50ல என்ன, அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி அந்த நாளிலே அவன் என்ன முன்னாடி செய்தான், என்ன பின்னாடி செய்தான், அத்தனையும் அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான். அல்லாஹ்விடத்திலே எந்த குற்றமும் மறைக்கப்படாது. அதனால்தான் அல்லாஹ் ஒரு வசனத்திலே கேட்கிறான், அவர்கள் கண்கள் செய்த ஜாடைகள் முதற்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிக்கொண்டு வருவான் விசாரணையிலே. எல்லாம் உலகத்திலே செய்த அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே பட்டவர்த்தனமாக்கப்படும். ஏடுகளின் வழியாக, 2 தோள்களில் இருக்கிற மலக்குகளின் வழியாக. எப்படி உலகத்திலே ஒரு அறையிலே கேமரா மாட்டிட்டாங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்து 6 மணிக்கு எங்க, 7க்கு எங்க, 10க்கு எங்க, 12க்கு எங்க என்று உலகத்திலே வாழுகிற பொழுதே எப்படி எழுதப்படுகிறதோ, எப்படி கண்காணிக்கப்படுகிறதோ, அது போல ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே உலகத்தில் செய்த முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அம்பலப்படுத்துவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பலில் இன்சானு அலா நப்சிஹி பசீரா, மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். வலவ் அல்காம ஆதீரா, அவன் தனக்குத்தானே சமாதானங்களை கூறிக்கொண்ட போதிலும். மனிதன் தன்னை பற்றி தனக்கு தெரியும், தான் செய்த பாவத்தை பற்றி தெரியும். என்னதான் அவன் காரணங்களை சொன்னாலும், என்னதான் அவர்கள் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே, யா அல்லாஹ் இந்த ஆசையினால, இந்த கோபத்தினால, இப்படி நடந்ததுனால இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், இது மாதிரி போயிட்டேன். என்னதான் அவனையே அவன் சமாதானப்படுத்தி கொண்டாலும் மனிதன் தன்னை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறான். ஆம், நான் செய்தது தவறு, நான் அதை செய்திருக்க கூடாது, எனக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு இருந்தது, ஒரு வாசல் இருந்தது, அந்த பாவத்தை தவிர்ப்பதற்கான எத்தனையோ வழிகள் இருந்தது. ஆனாலும் அந்த பாவத்தை நான் செய்தேன், துணிச்சலாக செய்தேன். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், பலில் இன்சானு அலா நப்சிஹி பசீரா, மனிதன் தன்னை பற்றி தானே நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏடு விசாரணை கையில கொடுத்து அதெல்லாம் இல்ல, அவனை பற்றி அவனுக்கே நன்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களை, அதை சொல்லிவிட்டு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு 4 வசனங்களிலே பேசிவிட்டு மீண்டும் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதை 16வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா துஹர்ரிக பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, முஹம்மதே, இந்த குர்ஆனை மனனம் செய்வதற்காக உமது நாவை நீங்கள் அசைக்காதீர்கள். இன்னா அலைனா ஜம்அ வ குர்ஆனா, அதை திரட்டுவதும் அதை ஓதச் செய்வதும்
நம்மை சார்ந்தது. எனவே நாம் அதை ஓதும் போது அந்த ஓதுதலை பின்பற்றுவதாக. சும்மா இன்ன அலைனா பயானா, நிச்சயமாக அதை தெளிவுபடுத்துவது நம்மை சார்ந்தது. இந்த 4 வசனங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு சிரமப்பட்டார்கள், மனனம் செய்வதற்கு சிரமப்பட்டார்கள், தங்களுடைய நாவை வேக வேகமாக அசைத்தார்கள். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், நாவை அசைக்காதீங்க, அதை ஓதுவதும் அதை விளங்கப்படுத்துவதும் நம்மை சார்ந்தது என்று அல்லாஹ் பேசுகிறான். பேசிட்டு மீண்டும் அல்லாஹ் வருகிறான். அன்புள்ள சகோதரர்களை, இந்த அத்தியாயம் ஒரு ஈமான் உள்ள, ஒரு இறையச்சம் உள்ள அல்லது ஈமான் குறைவாக இருக்கிற மக்கள் எடுத்து வாசித்து சிந்தித்தாலே போதும் ஈமானுடைய உச்சத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிற அத்தியாயம் கியாமா. இந்த சூறாவிலே அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் மறுமை நாளை படம் பிடித்து காட்டுகிறான். அந்த நாள் அறிவுபூர்வமாக, கருத்து பூர்வமாக, சிந்தனை பூர்வமாக அல்லாஹ் சிந்திக்கிற வகையிலே எல்லா செய்திகளையும் அல்லாஹ் பேசுகிறான். அப்படித்தான் அல்லாஹ் அடுத்த வசனத்திலே செல்லுகிறான், கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா, அவ்வாறல்ல, நீங்கள் அவசரமானதையே விரும்புகிறீர்கள். எப்படி சொல்றான்? அவசரமானது என்று சொன்னால் உலகத்தையே விரும்புகிறீர்கள். வததரூனல் ஆகிரா, மறுமையை விட்டுறீங்க. அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு பாருங்கள், உலகத்துல மறுமையா உலகமா என்று தேர்ந்தெடுக்கிற எந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வருகிறதோ எல்லா சந்தர்ப்பங்களையும் பெரும்பாலான மக்கள் உலகத்தையே விரும்புகிறோம், உலகத்தையே தேடுகிறோம், உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மறுமை அடுத்துத்தான். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தை விரும்புகிறீர்கள், மறுமையை விட்டு விடுகிறீர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து பேசுகிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும். மறுமை நாளிலே, அல்லாஹ் விசாரிக்க கூடிய நாளிலே எப்படிப்பட்ட முகங்களாக சில முகங்கள் இருக்குமாம். அந்நாளில் சில முகங்கள் மலர்ச்சியாக, வெளிச்சமாக தன் இறைவனை அது பார்த்து கொண்டிருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, அது தன் இறைவனையே பார்த்து கொண்டிருக்கும். எதற்காக? அல்லாஹ்விடத்திலே கூலி வாங்க வேண்டும் என்பதற்காக, உலகத்திலே மறுமைக்காக சேர்த்து வைத்ததற்காக அது அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அந்த முகம் மறுமையில் நடைபெறுகிற சம்பவம். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், சில முகங்கள் அந்நாளில் சோகமாக இருக்கும். தமக்கு பேராபத்து ஏற்படும் என்பதை அவை உணர்ந்து கொள்ளும். சகோதரர்களை, சிந்தித்து பாரு. அந்த நாளை நினைத்து கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அந்த நாளிலே நிற்கிற நாம் சில முகங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், வெளிச்சத்தால், மலர்ச்சியால் தன் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அதே நேரத்திலே சில முகங்கள் கருத்து சோகத்தால் என்ன நடக்க போகிறதோ என்று உள்ளத்திலே கலக்கத்தோடு அந்த முகங்கள் கருத்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அப்படியே பேசிக்கொண்டே வருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக், அவ்வாறில்லை, அப்படி அல்ல, உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அதுக்கு சொல்லப்படுமாம், மந்திரிப்பவன் யார் என்று கூறப்படும். சகோதரர்களை, அல்லாஹ் பேசுகிறான், உயிர் தொண்டை குழியை அடைகிற நேரத்தை பற்றி பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்ன பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் யாரும் மரணத்தை விரும்பவில்லையே, நாங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கிறோமா என்று கேட்ட பொழுது, அப்படி அல்ல, ஒரு மனிதனுடைய, அது எந்த நேரம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய பார்வைகள் உருள ஆரம்பிக்குமே, ஒரு மனிதனுடைய மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்குமே, ஒரு மனிதனுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுமே, அந்த நேரம் உயிர் தொண்டை குழியை அடைகிற நேரம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அந்த நேரத்தில் உங்களால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் பேச முடியாது. உங்கள் பிள்ளை
உங்கள் மார்பிலே உறங்கிக் கொண்டிருப்போம். உங்கள் கணவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருப்பார். உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை சுற்றி நின்று கொண்டிருப்பார்கள். உயிர் பிரிகிற நேரம், அந்த நேரத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். உங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு நேரம், உலகத்தை விட்டு பிரிகிற நேரம். உங்களுக்கு தெரியும் நம்முடைய கதை முடிந்தது, சக்கராத்துடைய நேரம், நாம் உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்று நீங்கள் உணர்ந்தாலும் அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சொல்லாத ஒரு நேரம். அந்த நேரம் வந்துவிட்டால் சகோதரிகளே, அல்லாஹ் பேசுகிறான், உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அந்த நேரத்திலே என்னை யார் காப்பாற்றுவார்கள்? எத்தனையோ இடங்களிலே தப்பித்து விட்டோம், நோய் தப்பித்து விட்டோம், எத்தனையோ நேரங்களிலே தப்பிவிட்டோம். இது தப்பிக்க முடியாத ஒரு நேரம் சகோதரிகளே, உலகத்தில் யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு நேரம். உடனே அவருக்கு சொல்லப்படும், அதுவே பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்வான். காலோடு கால் பின்னிக் கொள்ளுகிற நேரம். இலா ரப்பிக்க யௌமஇதினில் மசாக், உம்முடைய இறைவனிடத்திலே இழுத்து செல்லப்படுவது உறுதி. அல்லாஹ்விடத்திலே இழுத்து செல்லப்படுவோம் சகோதரிகளே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா சத்தக வலா சல்லா, அவன் நம்பவும் இல்லை, அவன் தொழவும் இல்லை. அவனிடத்திலே ஈமான் இல்லை, அவனிடத்திலே உறுதி இல்லை. அவனிடத்திலே ஈமான் இல்லை என்றால் என்ன வெளிப்படும்? அவன் தொழவும் இல்லை, அவன் தொழுகையாளியாக இருக்கவும் இல்லை. சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரத்தை பற்றி பேசி முடித்த ரப்புல் ஆலமீன், அவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவனை நம்பாமல் தொழாதவனாக இருந்தான். அவனிடத்திலே ஈமானும் இல்லை, அவனிடத்திலே இபாதத்தும் இல்லை. ஒலாக்கின் கஸ்ஸப வதவல்லா, மாறாக இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி புறக்கணித்தான். எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, இந்த மார்க்கத்தை பற்றி எந்த அச்சமும் இல்லை. அன்புள்ள சகோதரிகளை அடுத்து பேசுகிறான், சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா, பின்னர் அவன் தம் குடும்பத்தினுடன் கர்வமாக திரும்பி சென்றான். அதிகபட்சமாக இந்த உலகத்திலே குஃப்ரிலே இருப்பவன், பெரும்பாவங்களை செய்வன், தொழாதவர்கள், உலகத்திலே பேராசை பிடித்து அலைபவர்கள், அவர்கள் இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய கடைசி ஆசை என்ன தெரியுமா? அதை அல்லாஹ் சொல்லுகிறான், குடும்பத்திலே பெருமை, ஊரிலே பெருமை. வேறு ஒன்று உலகத்துல என்ன ஒன்றை நீங்கள் அடைந்தாலும் உங்கள் குடும்பத்திலே பெருமை அடைவதை தவிர, இந்த உங்கள் ஊரிலே பெருமை அடைவதை தவிர இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா, பின்னர் தம் குடும்பத்துடன் கர்வமாக பெருமையாக வந்தான். அவுலா லக்க ஃபவுலா, கண்டிப்பாக உனக்கு நெருங்கி விட்டது. சும்மா அவுலா லக்க ஃபவுலா, பின்னரும் அவன் நெருங்கி விட்டான், நெருங்கி விட்டது. சகோதரர்களே, இதையெல்லாம் பேசிக்கொண்ட ரப்புல் ஆலமீன் இறுதியாக அந்த சூறாவை முடிக்க போகிற நேரத்திலே அல்லாஹ் மனிதனுடைய சிந்தனையை தூண்டுகிறார். இந்த வசனத்தை படிக்கிற யாரும், இப்படி கேள்வி கேட்கிற யாரும், இந்த வசனத்திலிருந்து உங்களால் மீளவே முடியாது. உங்கள் உள்ளத்திலே ஆழ பாய்ச்சி ஆழமாக சிந்திக்க வேண்டிய வசனத்தை சொல்லி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் அன்புள்ள சகோதரர்களே, தாழ்மையாக கேட்கிறேன், சின்ன சூறா தான், சூரா கியாமா, 40 வசனங்களை கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய சூறாதான். அந்த வசனத்திலே நீண்ட விளக்கங்கள் அல்ல, சின்ன சின்ன வசனங்களிலே அல்லாஹ் அந்த சூறாவை முடித்து விடுவான். மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். உங்கள் ஈமான், உங்கள் இறையச்சம், நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்கிற உண்மையை அல்லாஹ் உடைத்து பேசுகிற அத்தியாயம் இது. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் முடிக்க போகிறான். எப்படி முடிக்க போகிறான் தெரியுமா? மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அயுத்ரக சுதா, மனிதன் வெறுமனே விடப்படுவான் என்று நினைத்து கொண்டானா? உங்களை சும்மா படைச்சிட்டோம் நினைக்கிறீங்களா? எந்த நோக்கமும் இல்லாமல் படைத்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அன்புள்ள சகோதரர்களை நான் கேட்கிறேன், உலகத்தில் மனிதனாக வாழுகிற நாம் எந்த ஒன்றை செய்தாலும் சும்மா பண்ணினேன் யாராவது சொல்ல முடியுமா?
ஒரு சின்ன வீடு கட்டுகிறோம், சும்மா கட்டிட்டாங்க, சும்மா ஒரு வேலைக்கு சும்மா போனேங்க. நாம் எதை செய்தாலும் அதிலே லாபம் இருக்கிறதா, அதை எதற்காக செய்தேன், ஏன் செய்தேன், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னால் ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு சிந்தனை இருக்கிறது. எதுவும் வீணுக்காக இல்லை என்கிற எண்ணம் இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சராசரத்தை படைத்து, எத்தனையோ ஜீவராசிகளை படைத்து, மனிதர்களை படைத்து, மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா அமைப்புகளையும் அல்லாஹ் இந்த பூமியிலே நமக்கு கொடுத்து விட்டு கேட்கிறான், உங்களை வெறுமனே விடப்படுவான் என்று மனிதன் நினைத்து கொண்டானா? நோக்கம் இல்லாமல் உங்கள் இறைவன் படைத்தான் என்று நினைத்து கொண்டானா? கேட்டுட்டு அல்லாஹ் அறிவை தொடுகிற வகையிலே நம்மை பார்த்து கேட்கிறான். சகோதரர்களே, அடுத்து என்ன கேட்கிறான் தெரியுமா? மனிதனை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகுனு துஃபதம் மின் மணியும்னா, அவன் செலுத்தி விடப்படுகிற இந்திரிய துளியாக ஒரு காலம் இருக்கவில்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பது மனிதனை பார்த்து, எப்படி இருந்தாய், எந்த இடத்திலே இருந்தாய்? ஒரு இந்திரிய துளியை அல்லாஹ் காரணம் காட்டி இன்றைக்கு ஒரு பெரிய ஜடமாக 18 வயசு, 20 வயசு, 30, 40 ஒரு பெரிய உடல் பலத்தோடு, ஆள் பலத்தோடு, அதிகார பலத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒரு காலத்திலே செலுத்தப்படுகிற இந்திரிய துளியாக இருக்கவில்லையா என்று கேட்கிறான். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அது ஆணோ பெண்ணோ யாராக இருக்கட்டும், எந்த நிலையிலே, எந்த வடிவத்திலே, எந்த உருவத்திலிருந்து இன்றைக்கு நாம் உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். நீ எப்படி இருந்தாய் கேட்டுட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், சும்மக்கான அலக்கத்தன் பஹலக்க சவ்வா, அவன் கருவுற்ற அவன் அட்டை பூச்சி வடிவிலே இரத்த கட்டியை போன்று அவன் ஒரு நிலைமையை அவன் இருக்கவில்லையா? சகோதரர்களே, அட்டை பூச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சின்ன புழு போன்ற ஒரு வடிவம். தாயின் கருவறையிலே ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய ஆளாவதற்கு முன்னால் அவன் வெளிப்படுகிற தாயின் கருவையில் இருக்கிற உருவம் என்ன? ஒரு சின்ன புழு போன்ற, மண்புழு போன்ற, மண்புழுவை விடவும் சிறியதாக இருக்கிற ஒரு அட்டை பூச்சி வடிவம். அல்லாஹ் கேட்கிறான், மனிதனுக்கு ஒரு அட்டை பூச்சி போன்ற, ஒரு இரத்த கட்டி போன்ற ஒரு காலம் இருக்கவில்லையா? சகோதரர்களை, நான் கேட்கிறேன், இந்த நிலை, இந்த இரத்த கட்டி போன் என்கிற படைப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான். சமீபத்திலே ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக கீத் மோர் என்கிற ஒரு கருவியலை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு புத்தகம் எழுதினார். பல வருடங்கள் கருவியலை பற்றி அவர் ஆய்வு நடத்தினார். ஆய்வின் முடிவிலே அவர் வெளியிட்டார், கருவியலை பற்றி பெரிய ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று இந்த ஒட்டுமொத்த உலக இஸ்லாத்தினுடைய எந்த செய்திகள் உண்மைப்படுத்தாலும் ஒட்டுமொத்த உலகமும் எப்படி கேள்வி எழுப்புவார்கள், அதை இல்லாமல் ஆக்குவதற்குரிய வழி எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்பது தெரியும். அதுபோல் கீத்மோர் என்கிற அந்த கருவியல் ஆராய்ச்சியாளர்களிடத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கேட்கிறார்கள், குரானிலே இது போல் சொல்லப்பட்டுள்ளதாக நீங்கள் சொன்னீர்களே, ஒருவேளை அந்த காலத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்திலே யாராவது ஒருவர் வயிற்றை கிழித்து பார்க்கிற நேரத்திலே, ஆம் இது ஒரு அட்டை போச்ச வடிவில இருக்கிறது என்று எழுதியிருக்கலாம் அல்லவா, அப்படி சொல்லி இருக்கலாம் அல்லவா என்று கீத்மோர் இடத்துல கேட்ட பொழுது கீத்மோர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி அல்ல, அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை? ஒருவேளை வயிற்றை கிழித்து பார்த்தாலும் அது சாதாரண கண்களுக்கு அந்த வடிவம் புலப்படாது. மைக்ரோஸ்கோப் கொண்ட எத்தனையோ அந்த கருவிகளை கொண்டுதான் பார்க்க முடியும். அது சாதாரண மைக்ரோஸ்கோப்பை கூட பார்க்க முடியாது. மிக விரிவாக பார்க்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்களை கொண்டுதான் அந்த வடிவத்தை கண்டறிய முடியும். சாதாரண நேரத்தில் அந்த வடிவத்தை கண்டறிய முடியாது, சாதாரண கண்களுக்கு தெரியாது. எனவே முஹம்மது ஒருவரை கிழித்து அதை சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். சொல்லிட்டு
அப்போது பத்திரிகையாளர், அப்போது நீங்கள் என்ன சொல்றீங்க, குரான் ஒரு புனித வேதம் என்பதை நீங்கள் சொல்ல வருகிறீர்களா என்று கீத்மோர் இடத்துல கேட்ட பொழுது அவர் சொன்னார், அதை தவிர என்னிடத்திலே சொல்ல எந்த வார்த்தைகளும் இல்லை. நான் ஒருவேளை அது புனித வேதமாக தவிர வேறு ஏதேனும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்று கீத்மோர் தன்னுடைய ஆய்வின் கட்டுரைகளிலே சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், படைத்தவனுக்கு தெரியும் மனிதன் எந்த அமைப்பிலே, எந்த உருவத்திலே, எந்த நிலையிலே படைத்தவனுக்கு தெரியும். எப்படி உருவாக்கி நான் வெளியேற்றுகிறேன் என்பதை படைத்தவனை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? படைத்தவனால் மட்டுமே சொல்ல முடிந்த அந்த செய்தியை அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அதிலிருந்துதான் அந்த அவனிலிருந்து ஆண் பெண் என்கிற ஜோடியை ஏற்படுத்தினான். பின்னர் அந்த அட்டை பூச்சி வடிவத்தை அல்லாஹ் சீராக்கினான், அதை ஒழுங்குபடுத்தினான், அதை படைத்தான், அதற்கு தோலை கொடுத்தான், கண்ணை கொடுத்தான், காதை கொடுத்தான், அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் படைத்து அது ஆண்களாகவோ பெண்களாகவோ அல்லாஹ் அதை ஜோடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியேற்றினான் என்று சொல்லி முடித்துவிட்டு இறுதியான அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கடைசியாக அல்லாஹ் கேட்கிறான், இத்தனையும் செய்த ரப்புல் ஆலமீன், உங்களை கருவறையிலே படைத்த ரப்புல் ஆலமீன், உங்களை செலுத்தப்பட்ட இந்திரிய துளியிலிருந்து உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன், உங்களை அதிலிருந்து வெளியேற்றிய ரப்புல் ஆலமீன், அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா யுஹ்யில் மௌதா, இத்தனைக்கு பிறகும், இவ்வளவு ஆற்றலுக்கு பிறகும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஆற்றல் இறைவனுக்கு இருக்கா இல்லையா என்று கேட்கிறான். இப்படிப்பட்ட இறைவன், நீங்கள் இறந்த பிறகு அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிக்க மாட்டானா? உங்களை எழுப்ப மாட்டானா? உங்களை விசாரிக்க மாட்டானா? உங்கள் நன்மை தீமைகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டானா? இந்த ஆற்றல் இறைவனுக்கு இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் கடைசியாக அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, தனிமையாக எடுத்து வாசித்து பாருங்க. ஈமான் உச்சத்திலே போகிற ஒரு அற்புதமான அத்தியாயம் அது. மறுமை நாளை கண்ணுக்கு முன்னால் பார்த்து பேசுகிற அத்தியாயம் அது. மறுமை நாளில் மனிதர்கள் எப்படி பேசுவார்கள் என்று சொன்ன அத்தியாயம் இது. மனிதர்கள் எதையெல்லாம் சொல்லி மறுப்பார்களோ அதற்கெல்லாம் அறிவுபூர்வமாக பதில் சொன்ன அத்தியாயம் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூரா என்கிற இந்த கியாமா என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் இப்படித்தான் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் என்கிற செய்திகளை இந்த அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு சூறாவை உங்கள் சிந்தனைக்காக, நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் உள்ளத்திலே இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் அசை போட்டு அதை சிந்தித்து அதை உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வசனங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அத்தியாயத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் அதை ஒரு சிறிய விளக்கமாக உங்கள் முன்னால் நான் விளக்கினேன். அன்புள்ள சகோதரிகளே, இது போன்ற நிறைய குர்ஆனிலே 113 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயத்தும் நம் ஈமானை உறுதிப்படுத்துகிற, நம்முடைய இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகிற, நம்மை எல்லா பாவங்களையும் விடுவிக்கிற அற்புதமான எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் தனிமையிலே அமர்ந்து அது போன்ற வசனங்களை சிந்தித்தால், அது போன்ற வசனங்களை படித்தால் ஈமான் அதிகரிக்கும், உங்கள் இறையச்சம் அதிகரிக்கும். நீங்க எதையெல்லாம் விட முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த பாவத்தை எல்லாம் விட்டு ஒழிக்கிற ஒரு அற்புத வேதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட குர்ஆனை கையிலே வைத்திருக்கிற நாம் குறைந்தபட்சம் ஒரு நாளிலே ஒரு வசனமோ 2 வசனமோ குறைந்தபட்சம் அதை படிப்போம். ஒரு 5 நிமிஷம் தனிமையில அமர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான், அந்த வசனத்துக்கான விளக்கம் என்ன என்பதை தேடுவோம், அதை படிப்போம், அதை சிந்திப்போம். அதன் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறோம், சாதத்தொகும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி ஈமானை அதிகரித்து நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.